கோவில்களில் முக்கியமான திருவிழா நடைபெறும் போது சுவாமிக்கு திருக்கல்யாணமும் அதையொட்டி கடைசியாக தீர்த்தவாரியும் நடைபெறுவதுண்டு. ஆனால் பெரம்பலூர் அருகே இருக்கக்கூடிய செட்டிகுளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மலையில் வீட்டு இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி போல மொட்டத்தலையுடன் இல்லாமல் இளம் வாலிபர் போல தலைமுடியுடன் நன்றாக அழகாக காட்சியளிக்கிறாருங்கிறது மிக முக்கியமான தகவல். சுயம்பு மூர்த்தியாக கையில் செங்கரும்பை ஏந்தியபடி காட்சி தருகின்ற இந்த முருகனுக்கு பங்குனி உத்திர திருவிழா நடைபெறும் போதுதான் எங்கும் இல்லாத அதிசயமா 3 நாட்கள் திருக்கல்யாணம் நடத்தப்படுது. வழக்கமா கோயில்களில் திருவிழாவின் போது ஒரு நாள் மட்டும்தான் திருக்கல்யாணம் நடத்தப்படும். ஆனா இங்க மட்டும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது 5ஆம் நாள், 7ஆம் நாள், 9வது நாள்ல முருகப்பெருமானுக்கு 3 முறை திருக்கல்யாணம் நடத்தப்படுறது பண்டைய காலம் தொட்டே இருந்து வரதா சொல்லப்படுது. ஆனா இதுக்கான தனி காரணம் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. திருவிழா நடைபெறும் அனைத்து நாட்கள்லையும் சுவாமி வீதி வலம் செல்கையில கிரிவலம் வருவது இந்த தலத்தோட சிறப்பு. அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற ஸ்தலமாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வருஷம் மாசி மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் சூரியன் மறையும் போது முருகப்பெருமான் பாதத்திலிருந்து முகம் வரைக்கும் சூரிய ஒளிக்கதிர்கள் தொடர்ச்சியாக விழறது இங்கே பெரிய அதிசயமாக கருதப்படுறது. அகத்திய முனிவருக்கு வளையல் விற்கும் வியாபாரியாக முருகன் இந்த தலத்தில் காட்சியளிக்கிறார். உறையூர் சோழன் பராந்தகனுக்கும் பாண்டியன் குலசேகரனுக்கும் முதியவர் வடிவில் தோன்றி சிவலிங்கம் இருக்கும் இடத்தை முருகன் காண்பித்ததாகவும் இங்கே வரலாறு இருக்கு. பழனி முருகனுக்கு நேர்ந்து கொண்டவர்கள் இங்கு வந்தும் அவர்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கல்யாண வரம், குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு அதிக அளவில் வந்து வழிபடுகின்றனர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வேண்டுதல் நிறைவேறியதும் பங்குனி உத்தரத்தன்று கரும்பு தொட்டில்ல குழந்தையை கிடத்தி நேர்த்திக்கடன் பண்றது வழக்கம். விவசாயம் நன்கு செழித்து வளரவும் விவசாயிகள் வேண்டிக் கொள்வது சிறப்பம்சமாக கருதப்படுது. ஆக இந்த செட்டிகுளம் தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு இதுவரைக்கும் தரிசனம் பண்ண போகலைன்னா கண்டிப்பா ஒரு முறை போயிட்டு வர்றது சிறப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.